சென்ற 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி. கடந்த காலங்களில் திமுக அரசாங்கத்தினுடைய ஆட்சி, கடந்த காலங்களில் அதிமுகவினுடைய ஆட்சி. எதிர்காலத்துக்கு திமுக அரசாங்கம் சொல்லுகிற வாக்குறுதிகள், அதிமுக சொல்லுகிற வாக்குறுதிகள். இந்த அடிப்படையில் அதற்கு மேல அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரங்களில் எதிர்கொள்ளுகிற சித்தாந்தங்கள். இப்ப திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு என்ன பலகீனம்? கரப்ஷன், சட்டம் ஒழுங்கு, கலாச்சாரம், மது, போதை கலாச்சாரம், இதெல்லாம் அவருக்கு பெரிய பிரச்சனைகள். எடப்பாடி பழனிசாமிக்கு அதுபோல பிரச்சனைகள் இல்லை, ஆனா கட்சி ஒன்றுபடுத்தி இருந்திருக்கலாம். இப்ப அதை லேட்டா செய்யறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த இயக்கம் அவர் ஒற்றுமைப்படுத்தி இருந்தால், வலிமைப்படுத்தி இருந்தால் வெற்றி எளிதாக இருந்திருக்கும். அடுத்து அவருக்கு உண்டான முழு பிரச்சனை என்பது பாஜகவை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிற திமுக. திமுக இந்த அவர்களது அந்த பலகீனம் சொன்னேன் இல்லையா, அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? இந்துத்துவா, திராவிடம், ஒரு மனம், மதம், அதாவது இனம், மொழி என்று அவர்கள் ஒரு சித்தாந்த அரசியலை கையில் எடுக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முழுமையான அதிமுக ஆட்சியாக அமையும் என்பதை முன்னிறுத்தி இனியும் காலதாமதப்படுத்தாமல், கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்தித்தால் ஆளுகிற வாய்ப்பு அதிமுகவுக்கு கிடைக்கும்.